ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ரேஷியோ வச்சு நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த சினாரியோவை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? சேம் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 1 கிலோமீட்டரில் உங்கள் வீடு இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீ கடையில் இருக்கீங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? 2 பேரும் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் சேம் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த 1 கிலோமீட்டர், அதாவது அவர் வீட்டுக்கு வந்து 5 நிமிஷத்தில் போகிறாரு, ஓகேங்களா? 5 நிமிஷத்தில் போகிறாரு. என்ன ஸ்பீடுன்னு ஸ்பீடு நான் சொல்லலை, என்ன ஸ்பீடுன்னு சொல்லலை. 5 நிமிஷத்தில் போகிறாரு. இதே நீங்கள் வந்து 3 நிமிஷத்தில் போவீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போகிறப்போ ஸ்பீடு என்ன இருக்கும்? 3 நிமிஷத்தில் போனவர் ஸ்பீடு வந்து அதிகமான ஸ்பீடு போயிருப்பார், கரெக்டாக? 3 நிமிஷத்தில் போனோன்னா, 1 கிலோமீட்டர் 3 நிமிஷத்தில் போனோன்னா ஸ்பீடு வந்து 5 நிமிஷத்தில் போனவரை விட 3 நிமிஷத்தில் போனவர் ஸ்பீடு அதிகமாக போயிருப்பார். ஆனால் 5 நிமிஷத்தில் போனவர் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக வந்திருப்பார். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் சேம், ஓகேங்களா? 2 பேர்த்தோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஓகேங்களா? டிஸ்டன்ஸை நான் மாறிலியே வச்சுக்கிறேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸை நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? எதுக்கு சொல்கிறேன்ற நான் பின்னாடி சொல்கிறேன். கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். அப்போது ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்? இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் இருக்குமா? இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன். அப்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் வந்து கம்மியாகும், கரெக்டுங்களா? நீங்கள் வந்து 3 நிமிஷத்தில் ஒரு கிலோமீட்டர் ரீச் ஆனீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 5 நிமிஷத்தில் அதே டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆனார். அப்போ 3 நிமிஷம்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸ்பீடு வந்து அதிகமாகிருக்கு. அப்போது ஸ்பீடு அதிகமாகும்போது டைம் வந்து குறையுது. இப்படி வந்து ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சா இதை வந்து இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் சொல்லுவாங்க, எதிர் தகவுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? எதிர் விகிதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதிர் விகிதம், இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், மாறிலியாக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிறேன். 1 கிலோமீட்டரை வந்து 4 நிமிஷத்தில் போகிறீங்க, ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டரை 4 நிமிஷத்தில் போகிறீங்க. டிஸ்டன்ஸ் சேம், ஓகேங்களா? டிஸ்டன்ஸை 1 கிலோமீட்டர், டைம் வந்து 4 மினிட். இங்கே கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கிலோமீட்டரை 4 நிமிஷத்தில் போகிறீங்க. இதே வந்து 2 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் போகிறீங்க, ஓகேங்களா? 2 கிலோமீட்டரை 8 நிமிஷத்தில் போகிறீங்க. அப்போது 4 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பீங்க? 4 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பீங்க? அப்போது நமக்கு இதில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து கூட இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே போயிருக்கா. 1லேருந்து 2 வந்திருக்கு, 2லேருந்து 4 வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் கூட டைமும் கூட்டிகிட்டு வந்திருக்கு, ஓகேங்களா? டைமும் கூட்டிகிட்டு வந்திருக்கு, கரெக்டுங்களா? 4, 8 அதுக்கடுத்து வரும்போது என்ன வரும்? யோசிச்சு பாருங்கள். 3 கிலோமீட்டருங்கிறப்போ நமக்கு 12 வந்திருக்கும். 4 கிலோமீட்டருங்கிறப்போ 16 நிமிஷத்தில் போயிருப்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். 4 கிலோமீட்டருங்கிறது 16 நிமிஷத்தில் போயிருப்பீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ரிவர்ஸில் போங்க. ஸ்பீடு கிலோமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. 4லேருந்து 3, 4லேருந்து 2, 1ன்னு குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி 16லேருந்து 8, 4ன்னு குறைஞ்சிட்டு வருது. டிஸ்டன்ஸ் கூடுனா டைம் வந்து கூடும். நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம், கரெக்டுங்களா? நான் எஸ்ஸை வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். அப்போ டிவிஷனில் இருக்க டி வந்து இங்கே வருங்களா? அப்போது டைம் வந்து டிஸ்டன்ஸுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டைம். அப்போ டிஸ்டன்ஸ் கூடுனா டைமும் கூடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சா டைமும் குறையும், ஓகேங்களா? இந்த 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு சொன்னது வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன், இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன், நேர் விகிதம் எதிர் விகிதம்னு சொல்லியிருக்கேன். நான் மொத்தமாக விகிதம்ன்ற கான்செப்டாக கொண்டு வந்திருக்கேன். நமக்கு நேர் விகிதம்னு என்ன ஆகும்? ரெண்டுமே கூடும். ரெண்டு இதை கம்பேர் பண்ணணும்னா, டிஸ்டன்ஸையும் டைமையும் கம்பேர் பண்ணணும்னா, டிஸ்டன்ஸ் கூடுனா டைமும் கூடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சா டைமும் குறையும். இதே வந்து எதிர் விகிதம், இன்டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ டைம் குறைஞ்சிருக்கும், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதுதான் சொன்னல, 1 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம், சேமாக வச்சுக்கிட்டோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து டீ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அந்த தூரத்தை வந்து
3 நிமிஷத்தில் ரீச் ஆகிட்டாரு, நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் ரீச் ஆகிருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிருப்பார், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை விட கம்மியாக ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அதிக நேரம் எடுத்திருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கம்மியான நேரம் எடுத்திருக்கு. அங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா சீக்கிரமாக ஒரு நம்ம டார்கெட்டை ரீச் ஆகலாம். கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போனீங்கன்னா அவரோட கொஞ்சம் டிலேவாக போய் ரீச் ஆகலாம் அதே டார்கெட்டை. ஓகேங்களா? இப்போது எதிர்விகிதமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக ஒன்றும் பண்ண தேவையில்லை, நமக்கு 2 இதை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? நமக்கு எதிர்விகிதம்லாம் இதே நேர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படின்னு சம்லேருந்து புரிஞ்சுக்கலாம். இங்கே கொஸ்டினை வாசிங்க. 12 பசுக்கள் வந்து ஒரு புல் தரையை மேயருக்கு 10 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 20 பசுக்கள் அதே புல் தரையை பாருங்கள், அதே லேண்டை வந்து மேயருக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. அதாவது 12 cows can grass a field for 10 days, 20 cows can grains the same field for daysன்னு எடுத்துருக்காங்க. அதாவது 12 பசு வந்து 10 நாளில் மேயுது. அப்போது 20 பசு சேர்ந்துருந்தால் 10 நாள் கம்மியாக தானே மேய்ஞ்சிருக்கும். ஒரு லேண்ட் இருக்குங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு 4 மாடு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? 4 மாடு சேர்ந்து அதை 10 நாளில் மேயுது. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு இன்னும் 2 மாடு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தா பால் நிறையா கறக்குன்ட்டு 2 மாடு சேர்த்து வாங்குறீங்க. ஓகேங்களா? அதே லேண்டை வந்து அந்த 6 மாடு சேர்ந்து எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கும்? 4 மாடு மேய்ஞ்சதை விட கம்மியான டைத்தில் முடிஞ்சிருக்குங்களா? ஏன்னா சீக்கிரம் வந்து மேய்ஞ்சிரும். அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ இங்கே வந்து எதிர்விகித கான்செப்டில் இருக்குது. இப்போ 12 மாடு சேர்ந்து 10 நாளில் மேயுது. ஓகேங்களா? எழுதியாச்சு. இன்டெல் எழுதிடுங்க. ஈக்குவல் டு 20 பசு சேர்ந்து எத்தனை நாளில் மேயுன்னு தெரியாது, அதனால் டி. ஓகேங்களா? சிம்பிளாக இது டிவிஷனில் கொண்டு போகாமல் நான் சிம்பிளாக அடிச்சிட்றேன். நேருக்கு நேர் வந்து அடிச்சிடலாம். 0வையும் கட் பண்ணுறேன், 2ஆல் அடிக்கிறேன். 2 6 12. அப்போது 20 பசு சேர்ந்தால் எவ்வளோ நாளில் அந்த தரையை மேய்ஞ்சிருக்கும்? 6 நாளில் மேய்ஞ்சிருக்கும். பாருங்கள், 12 பசு சேர்ந்து 10 நாளில் மேய்ஞ்சிருக்கு. இப்போ 20 பசுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறப்போ லேண்டில் மேயிற நாட்களோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, 6 நாளாக வந்திருக்கு. அப்போ இது எதிர்விகித கான்செப்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஒரு ஹீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஹீட்டர் வந்து 40 நிமிஷத்தில் வந்து 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது. 3 யூனிட் மின்சாரத்தை எலக்ட்ரிசிட்டியை வந்து பயன்படுத்துது. இது 2 மணி நேரமாக அதிகரிக்கிறப்போ எத்தனை யூனிட்டாக அதிகரிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு 40 நிமிஷத்துக்கே 3 யூனிட் ஓடி இருக்குன்னா 2 மணி நேரத்தில் அதை விட கூட தான் ஓடி இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு இங்கே எதையும் கம்பேர் பண்ணுறாங்க? யூனிட் எலக்ட்ரிசிட்டியையும் நமக்கு டைமையும் கம்பேர் பண்ணுறாங்க. டைம் கூட எலக்ட்ரிசிட்டியும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது வந்து நேர்விகித கான்செப்ட்டு. அப்போது 40 நிமிஷத்தில் 3 யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்கு ஹீட்ரு. இதே 2 மணி நேரங்கிறது எவ்வளோ நிமிஷம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். கரெக்டுங்களா? அப்போ 120 நிமிடத்தில் எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கும்? பாக்ஸ் மெத்தடு நேருக்கு நேர் இருந்தால் அடிச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் மெத்தடை பற்றி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் அதையும் சால்வ் பண்ணியிருப்போம். பார்த்துக்கோங்க. இது செகண்ட் டாப்பிக்கு பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜீரோஸையும் கட் பண்ணிடுறேன். 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4, 3 12. இது 2 கிராஸில் இருக்குங்களா? கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 3 9. அப்போது 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா 9 யூனிட் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? எப்படி நேர்விகிதம்? ரெண்டுமே கூடுது. ஏன்னா டைம் கூடுறப்போ எலக்ட்ரிசிட்டியும் கூடிதான் இருக்குது. ஹீட்டர் வந்து பயன்படுத்துகிற டைமும் கூடிதான் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸும் கூடிதான் இருக்குது. ஸோ இது வந்து நேர்விகிதம். பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும். நேர்விகிதம்னா பாக்ஸ் மெத்தடுங்க. எதிர்விகிதம்னா மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்க. சிம்பிளாக. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? 10 விவசாயிகள் வந்து ஒரு லேண்டை 21 நாளில் உழுதுருக்காங்க. 10 விவசாயிகள் சேர்ந்து 21 நாளில் உழுதுருக்காங்க. இதே வந்து விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறப்போ உழுகிற நாட்களோட எண்ணிக்கை என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். இங்கே பர்சனோட எண்ணிக்கை கூடுறப்போ வேலை செய்கிற நாளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது வந்து எதிர்விகிதம். ஓகேங்களா? இது வந்து எதிர்விகிதம். அப்போ என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்போது 10 விவசாயிகள் சேர்ந்து 21 நாளில் ஒரு லேண்டை வந்து உழுதுருக்காங்க. கரெக்டுங்களா? உழுதுருக்காங்க. அதே மாதிரி 14
14 விவசாயிகள் சேர்ந்தா, அதாவது 4 விவசாயிகள் கூடும்போது டைம் என்னாகும், குறையும். அதனால் இன்டைரக்ட் மெத்தடு. 7ஆல் அடிக்கிறேன், 7 14, 3 21, 2ஆல் அடிக்கிறேன், 2 2, 2 10, அப்போ 5 × 3 15. 14 விவசாயிகள் வந்து 15 நாளில் முடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 10 விவசாயிகள் சேர்ந்து 21 நாள், டைம் வந்து அதிகமாக போயிருக்கு. அப்போ விவசாயிகளோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு, 15 நாளில் முடிஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம லேண்ட்லாம் கூலி வேலைக்கு ஆள் கூப்பிட்றப்போ கான்ட்ராக்ட்னு பேசி வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 15 ஆளுக்கான சம்பளத்தை கேட்பாங்க. எதனால், 10 பேர், அதாவது 15 பேர் செய்கிற வேலையை அவங்க 10 பேராக சேர்ந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்காக இந்த டைம் அண்ட் ஒர்க்கு யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுங்க. கான்ட்ராக்டில் வேலைக்கு வரோன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை தான் இதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு வேலை இருக்குது, அதை 12 பேர் சேர்ந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. 8 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க சார்? ஓகே சார், இங்கே 12 பேர் 24 நாளில் முடிச்சிருக்காங்க சார், 8 பேர் சேர்ந்தால் கம்மியான நாளில் முடிச்சிருப்பாங்கன்ட்டு அர்த்தம் இல்லை. 8 பேர் சேர்ந்தால் அதை விட நாள் வந்து எண்ணிக்கை அதிகமாக தான் போயிருக்கும், நாட்களோட எண்ணிக்கை. ஏன்னா 12 பேர் சேர்ந்து 24 நாள் ஆகிருக்குன்னா 8 பேர் சேர்ந்து 24 நாளைக்கு மேலே தான் போயிருக்கும். அப்போ இது வந்து எதிர்விகித கான்செப்ட் படி இருக்குது. அப்போது 12 பேர் வந்து ஒரு வேலையை 24 நாளில் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதே வேலையை தான் செஞ்சுருக்காங்க, ஒரே ஒர்க்கு தான். ஈக்குவல் டு 8 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? ஓகேங்களா, 8ஆல் அடிக்கிறேன், 1 8 3 24. இப்போ 12 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அத்தனை நாள் 8 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. 12 × 3 36. ஒரே ஸ்டெப்பில் தான் எழுதுகிறோம், ரெண்டுமே ஒரே ஸ்டெப் தான். பாக்ஸ் மெத்தடும் சரி, நம்ம இன்டைரக்ட் மெத்தடும் சரி, ஒரே ஸ்டெப்பில் தான் எழுதியிருக்கோம். 36 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? 36 நாளில் இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் டைரக்ட் மெத்தடு. டைரக்ட் ரேஷியோ, இன்டைரக்ட் ரேஷியோங்கிறது டைம் அண்ட் ஒர்க்கில். நெக்ஸ்ட் பார்ப்போங்களா, நம்ம மேக்ஸிமம் வந்து டைரக்ட் ரேஷியோவை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுவோம், இன்டைரக்ட் ரேஷியோவை டைம் அண்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காமிக்கணுன்றக்காக இதே டாப்பிக்கில் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர் 15 மினிட்ஸில் 21 பேஜஸை வந்து டைப் பண்ணிடுவார். ஓகேங்களா, 21 பேஜஸை டைப் பண்ணிடுவார். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 81 பக்கம் கொடுத்தா அதே வேகத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன கான்ஸ்டன்ட்டு? ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது நமக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ, ஸ்பீடு மாறிலியாக இருக்கிறப்போ நமக்கு டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் கூடனா டைமும் கூடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ பேஜ் நம்பரோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே பேஜை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க, அப்போ இன்க்ரீஸ் தான் இருக்கும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, நமக்கு 15 நிமிஷத்தில் 21 பக்கத்தை டைப் பண்ணியிருக்காரு. இதுவே 84 பக்கமாக இருந்தால் எவ்வளோ டைமில் வந்து நமக்கு டைப் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. பாக்ஸ் மெத்தட் கரெக்டுங்களா? நமக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக பேஜ் நம்பரோட கவுண்ட்டும் டைப் பண்ணுற பேஜ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இது வந்து பாக்ஸ் மெத்தடு. 21ஆல் அடிக்கிறேன், 1 21 21, 4 21 4 21 84. 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 40, 5 20, நமக்கு எவ்வளோ? 60 நிமிஷம். இப்போ டைமுங்கிறது 60 நிமிஷம். எப்படி சார் 40 20ன்னு போட்டிங்கன்னா 15 வந்து நான் 10 + 5ன்னு பிரித்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் 40 + 20ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, 60 நிமிடத்தில் 81 பேஜை வந்து அவர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து டைப் பண்ணி கொடுத்துருவார். புரிஞ்சுங்களா? 60 நிமிஷத்தில் அதை வந்து டைப் பண்ணி கொடுத்துருவார் அந்த ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் மறைச்சிட்டேன். ஆன்சர் மறைச்சோம்னாலே நம்ம என்ன கொடுப்போம்? ஹோம்ஒர்க் சம். அதாவது நம்ம ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுவாங்களா? கொஷினை வாசிச்சுக்கோங்க.
ஒரு சைக்கிள் இருக்குது, அதை உற்பத்தி செய்கிற நிறுவனம் வந்து 35 சைக்கிளை வந்து 5 நாளில் உற்பத்தி செய்கிறாங்கன்னா, இதே வந்து 21 நாளில் எவ்வளோ சைக்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதான் நமக்கு கொஷினு. இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஆன்சர் வந்து ஒரே லைனில் கொடுத்தனால, பைலாங்குவலில் கொடுத்துட்டு ஒரே ஆன்சரை கொடுத்தனால நான் ஆன்சர் காமிக்கல, ஆப்ஷன் காமிக்கல. ஆப்ஷன் காமிக்காம தான் உங்களுக்கு கொஷினை கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆப்ஷனை வந்து ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ம தான். அதாவது 15 பாக்ஸ் இருக்குது, அதோட வெயிட் வந்து 50 கிராம் சொல்லியிருக்காங்க. அதே அளவு 2.5 கிலோ எடை உள்ள அட்டையோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடுன்றதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஆன்சரை போடுங்க. இல்லைனா இன்டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆன்சர் என்ன வருதோ அதை போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 250 பேர் வந்து ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்கன்னா நபர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறப்போ எத்தனை டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்றதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை ட்ரிப்பு போயிருப்பாங்க கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ட்ரிப்புக்கு வந்து 280 பேர் எடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? இதே 1400 பேராக இருக்கும்போது ட்ரிப்போட எண்ணிக்கை கூடி இருக்கும். அதனால் டீன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ட்ரிப்பு வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன். சிம்பிளாக அடிச்சிடலாங்க. 0வையும் அடிச்சிடலாம். 0 அடிச்சிடலாம். 14ஆல் அடிக்கிறேங்க. 2 14 28, 10 14 நமக்கு 140. டைரெக்டாக நேருக்கு நேர் இருக்குல்ல, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ட்ரிப்போட எண்ணிக்கை எவ்வளோ? 10 முறை போயிருப்பாங்க. ஓகேங்களா? 280க்கு 2 முறை போயிருந்தாங்கன்னா 1400க்கு 10 முறை போயிருப்பாங்க. இது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? நேர் விகிதம் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நேர் விகிதம் எதிர் விகிதம் புரியுதுங்களா? நேர் விகிதம் எதிர் விகிதம் புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஆனால் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நீங்கள் தான் அதை சொல்லணும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் என்ன வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். புரியுதுங்களா? நல்லா இல்லைனா கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதில் இருக்க குறையை நான் நிவர்த்தி செஞ்சு நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் எஃபெக்டிவாக வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பேஜில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.